அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் நமஸ்காரம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது. அதீத வெப்பத்தால் உடல் எளிதில் சோர்ந்து பலகீனமாக, வேர்வை கசகசப்பால் எரிச்சல் மேலிட இதெல்லாம் வருடா வருடம் அனுபவிக்கிறோம். அதே சமயம் வெப்ப அலையை வீசும் சூரியன் இதே காலகட்டத்தில் நம் உடலுக்கு குளிர்ச்சியையும் சக்தியையும் தரக்கூடிய பலவிதமான கோடை பழங்களை நமக்கு வரமாக தந்திருக்கிறார். என்னதான் ஏசி போட்டு ஓய்வெடுத்தாலும் ஒரு கிருணிப்பழம், ஒரு வெள்ளரிப்பழம், தர்பீஸு இதெல்லாம் சாப்பிடும் இயற்கை குளிர்ச்சியை எந்த மிஷினும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தும் நம்மால் தான் எல்லாம் நடக்கிறது, நாம் தான் கிரியேட்டர்ஸ் என்பது போல் பேசும் மனிதர்களை என்ன செய்வது? சரி, விஷயத்துக்கு வருவோம். போன நிகழ்வில் அக்னி நட்சத்திர நாட்கள் பிறந்த கதையை பாதியோடு விட்டோம் அல்லவா? அக்னி தேவனுக்கு உதவி செய்ய நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுவும் களமிறங்குகிறார்கள். வருணன் மூலம் பெறப்பட்ட காண்டீபவில் எடுக்க எடுக்க குறையாமல் அம்புகளை வழங்கக்கூடிய அட்சய தூணி, சக்கரம் மற்றும் அதிவேகமாக செல்லக்கூடிய தேர் என்று எல்லாவற்றையும் வழங்குகிறார் அல்லவா? பிறகென்ன? கிருஷ்ணன் அர்ஜுவின் உதவியுடன் அக்னி பகவான் அங்கிருந்த மூலிகைகளை கபளீகரம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்திரன் இதை பார்த்து கொண்டு சும்மாவாய் இருப்பான்? காலமேகத்திற்கு உத்தரவிட்டு வானம் பொத்து கொண்டு மழை வரும்படி செய்தார். அர்ஜு அந்த மழை நீரை தன் அம்புகளை கொண்டு சரக்கூடு என்னும் பந்தலிட்டு தடுக்கிறான். அதுவோ காடு. எனவே காட்டு விலங்குகளுக்கு பஞ்சமில்லை. அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. யட்ச ராட்சசர்களைப் போல வலிமையும் கொடூரமும் நிறைந்தவை. அவைகள் கூட்டம் கூட்டமாக வெளியே வரவும் கிருஷ்ணன் அந்த உயிரினங்களை தன் சக்கராயுதத்தால் வீழ்த்தினார். அதுதான் வேலையை முடித்த உடனே இவர்கிட்டயே வந்துருமே. காண்டவ வனம் தொடர்ந்து 21 நாட்கள் மழையை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தது. அதற்குள் அக்னி பகவான் அங்குள்ள மூலிகைகளை கபளீகரம் செய்து தன் மந்த நோய் நீங்க பெற்றார். அதாவது முதல் 7 நாட்கள் மூலிகைகள், அடுத்த 7 நாட்கள் அரிய மரங்கள், அடுத்த 7 நாட்கள் மிச்சம் மீதியை மிதமாக உண்டு திருப்தியாக வெளியேறுகிறார். வெப்பத்தால் தகித்த இந்த நாட்களே அக்னி நட்சத்திர தினங்களாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடாதவைகள் என்னன்னு பார்க்கலாமா? செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது, கிணறு குளம் வெட்டக்கூடாது, தோட்டங்கள் அமைக்கக்கூடாது, வாகனங்களில் நெடுந்தூரம் பயணம் கூடவே கூடாது, காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் வெளியே செல்வதை முடிந்தவரை தவிர்க்கவும். சரி, செய்யக்கூடாததை பார்த்தோம். என்ன செய்யணும்னு பார்க்கணும்ல. நாம் நமக்கே செஞ்சுக்க வேண்டியது: வழக்கத்தை விட அதிகமாக தண்ணீர் குடிப்பது, நீர்மோர் ஒரு 3-4 முறை, இளநீர், பதநீர், பானகம், நுங்கு. நீராகாரம் பெஸ்ட்டு ஃபுட்டு. வெள்ளரி, பூசணி, சுரைக்காய் எடுக்கலாம். காட்டன் ட்ரெஸ்ஸு எப்படி தளர்வாக அணிந்து கொள்ள வேண்டும். 2 முறை குளிக்கணும். நாம் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கலாமா? செருப்பு குடை தானம், தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் வழங்கலாம், விலங்கு பறவைகளின் தாகம் தீர தண்ணீர் வைக்கலாம். மொத்தத்தில் கோடையை கொண்டாடி இறைவன் நமக்கு வழங்கியிருக்கும் இந்த வாழ்க்கையை பயனுற வாழ்ந்து எல்லோரும் இன்பமாக இருப்போம். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்தில் பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.